ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு தினப்படி சமையல். பொங்கலுக்காக நமக்கு கவர்மெண்ட்லேருந்து ஒரு கிஃப்ட் வந்தது இல்லையா? அந்த கிட்டில் எல்லாமே இருந்தது. அந்த கிட்டில் ரவை இருந்தது. அவ்வளோ நைஸாக ரொம்ப நல்லா இருந்தது அந்த ஃபைன் ரவா. ஸோ இதை வச்சு கேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் பண்ணி ட்ரை பண்ணேன். ரொம்ப எக்ஸலண்ட்டாக வந்தது. அந்த ரெசிபியை தான் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். ரொம்ப ஈஸியான கேக்கு. இதை பேன்லேயும் செய்யலாம். வாங்க இது எப்படி பண்ணுறது பார்க்கலாம். 1 கப் அளவுக்கு பால் எடுத்துட்டுருக்கேன். இது காய்ச்சாத பால் தான். இதில் 1 டேபிள் ஸ்பூன் வினிகர் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் நம்ம மூடி வச்சிட்டோன்னா ஒரு மோர் மாதிரி நமக்கு கிடைக்கும். அதாவது பால் திரிஞ்சு கிடைக்கும். ஸோ இதுக்கு நடுவில் நம்ம இந்த ரவை இருக்கு இல்லையா, அதை ஒரு 1.25 கப் அளவுக்கு ரவையை மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். இது நீங்கள் அரைக்கணும்னு அவசியம் இல்லை. நான் சர்க்கரை அரைக்கிறதுனால இப்போ இதோட சேர்த்து அரைக்க போகிறேன். சர்க்கரை ஒரு 3/4 கப் எடுத்துக்கோங்க. 1.25 கப் ரவைக்கு 3/4 கப் சர்க்கரை கரெக்டாக இருந்தது. ஸோ இதை ஜஸ்ட் ஒரே ஒரு ஓட்டி எடுத்துன்னு வந்துக்கலாம். இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த வினிகர் கலந்த பால் லைட்டாக திரிஞ்சு போயிருக்கும். ஸோ இதை நம்ம அப்படி வினிகர் இல்லைன்னா நீங்கள் மோர் கூட ஆட் பண்ணிக்கலாம், தப்பு கிடையாது. ஸோ இப்போ இந்த ஃபைன் ரவா அந்த சர்க்கரை மிக்சர் இருக்கு இல்லையா, அந்த மிக்ஸை இதில் போட்டு அதே மாதிரி ஒரு ஆயில், ரீஃபைண்ட் ஆயில் ஒரு 1/4 கப் அளவுக்கு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எந்த ஃப்ளேவரும் இல்லாத ஆயிலாக இருக்கணும். ரீஃபைண்ட் ஆயிலாக இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்க்குறதுக்கு நல்லா தண்ணியாக தெரியும், பட் இது 1 மணி நேரம் நம்ம ஊற வைக்க போகிறோம். அப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டான கன்சிஸ்டன்சி நமக்கு கிடச்சிரும். இதை 1 மணி நேரம் அப்படியே வச்சுருங்க. இப்போ என்ன பண்ணலாம், நம்ம டூட்டி ஃப்ரூட்டி எடுத்துக்கலாம். இதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தட் அந்த பழம், அந்த டூட்டி ஃப்ரூட்டி எல்லாம் ஒன்றா சேர்ந்து அந்த கேக்கில் நடுவில் போகாமல் இருக்கும். அதே மாதிரி கேக் டின் இருக்கு இல்லையா, அதை கூட நல்லா க்ரீஸ் பண்ணிவிட்டு மைதா மாவு தடவி வச்சுக்கோங்க. இப்போ நல்லா 1 மணி நேரம் ஊறியாச்சு ரவை. இப்போ பாருங்கள், கரெக்டான நமக்கு கன்சிஸ்டன்சியில் இருந்திருக்கும். ஸோ இதுதான் பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ இதில் நம்ம ஒன்றா ஆட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு பேக்கிங் பவுடர் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. பேக்கிங் சோடா 1/4 டீஸ்பூன். அதே மாதிரி வெண்ணிலா எசன்ஸ் ஒரு 1/4 டீஸ்பூன். அதே மாதிரி இந்த டூட்டி ஃப்ரூட்டி மைதா போட்டு வச்சுருப்போம் இல்லையா, ஸோ அதை கொஞ்சமாக வச்சுட்டு மீதி எல்லாத்தையுமே போட்டு இதில் மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியதான். இந்த மைதா ஏன் போடுறோன்னா, இந்த டூட்டி ஃப்ரூட்டி எல்லாம் மொத்தமாக ஒரு இடத்துல தங்காமல் நல்லா ஸ்ப்ரெட்டாக இருக்கும் கேக் பேட்டரில். ஸோ இப்போ நம்ம கேக் டின்னில் இந்த பேட்டரை விட்டுட்டு நல்லா ஒரு டேப் பண்ணிவிட்டு நம்ம அவனில் வைக்கிறதா இருந்தால் 180 டிகிரிக்கு நீங்கள் ஒரு 40 மினிட்ஸ் வச்சிங்கன்னா கரெக்டாக இருந்தது. இல்லை நீங்கள் பேனில் அப்படியே ஸ்டவ் டாப்பில் குக் பண்ணுறதா இருந்தாலும் அதே ஒரு ப்ரீஹீட் பண்ண பேனில் ஒரு 35 to 40 மினிட்ஸ் வச்சிங்கன்னா இந்த மாதிரி சூப்பரான கேக் ரெடி ஆகிடுது. மேலே மெல்டட் பட்டர் இல்லைனா கீ தடவி இந்த மாதிரி பண்ணிங்கன்னா இந்த மாவெல்லாம் தெரியாமல் டூட்டி ஃப்ரூட்டி பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ ரொம்ப பர்ஃபெக்டான ஒரு கேக்கு. இதை நல்லா ஒரு 3/4 மணி நேரம் ஆற விட்டுருங்க. இதை ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சைட்ஸ் எல்லாம் ஸ்க்ராப் பண்ணி எடுத்திங்கன்னா பர்ஃபெக்டாக வரும். சூட்டோட நீங்கள் கேக் என்றைக்குமே வெளில எடுத்துடாதீங்க. அந்த மாதிரி எடுத்துட்டிங்கன்னா அப்புறம் உங்களுக்கு ஷேப்பே வராது. ஸோ இது நல்லா ஆறட்டும். நெட்டு போட்டு நல்லா ஆற விட்டுருங்க. இதை ஒரு 45 மினிட்ஸ் நல்லா ஆறினாவிட்டு நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த ரேஷன் ரவையில் என்ன ஸ்பெஷாலிட்டினா, நல்ல ஒரு ஃபைன் ரவையாக இருக்கிறதுனால இது ரொம்ப நல்லா வருது. கன்சிஸ்டன்சி ரவை இந்த கேக்கோட கன்சிஸ்டன்சி ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ கண்டிப்பாக இது ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரவா கேக் நீங்கள் ஒன்ஸ் ட்ரை பண்ணிங்கன்னா அதுக்கப்புறம் மைதா கேக் பண்ணணுன்னே தோணாது. அந்தளவுக்கு இதோட கன்சிஸ்டன்சி, ஃப்ளஃபினஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். கிட்ஸுக்கும் ரொம்ப பிடிக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியில் நான் உங்கள் எல்லோரையும் சந்திக்கிறேன். டேக் கேர், பாய்.